கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே. ஆனால் இந்த வருஷத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்றா இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு செலுத்தப்படுகிற ஆராதனை தொடரும். என் தேவனுடைய பலத்தினால தொடரும். தேவ ஆவியின் பலத்தினால தொடரும். இயேசுவின் நாமத்தினால தொடரும். என் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் ஜீவன் உள்ளவராய் ஜீவனோடு நீங்க இருக்கிறபடியா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தருக்கு நன்றி, ஜீவன் உள்ளவருக்கு நன்றி, ஜீவாதிபதிக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்களுடைய கரங்களை நீங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே. இதோ உங்களுடைய கரங்களை நீங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆராதனை ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்ய வேண்டுமாய், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்த வேண்டுமாய், பிதாவானவர் மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு முன்பாக அப்பா பார்க்க போகிற பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கூட உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனுடைய ஆண்டவரே கிருபை எங்கள் மேலே இருப்பதாக, உம்முடைய சுத்த கிருபை எங்கள் மேலே இருப்பதாக. இந்த தெய்வம் எங்களை அழைத்தவர், எங்களை அபிஷேகம் பண்ணவர், எங்கள் உண்மை உள்ளவர். எங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. பெரிய கர்த்தர் எங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்தார் என்று எங்களுக்கு கர்த்தருக்குள்ள வருகிற மரணத்துல கூட ஆண்டவரை நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. நீங்களே எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பரிசுத்த நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமென். 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 சங்கீத புத்தகம் நாங்கள் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு நாங்கள் சங்கீதம் வாசிப்போம். 92வது சங்கீதம் நாங்கள் ஒரு மாறி மாறி நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆமென். ஒரு வசனத்தை முதலும் நாங்கள் வழமை போல நாங்கள் மாறி மாறி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுக்கு பிறகு டேனியல் சங்கீதம் 92 சால்மன் 82 நோஸ்களை வாசிப்பார். ஆமென். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது செய்கையால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தம் இடுவேன். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தியே புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுவேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். Det är gott att tacka Herren och lovsänga ditt namn, det högste, och försyna din godhet och morgon, din trofasta och mäktiga. Till den tidssträckna harpen, till dämpet klang från lyren. Herre, du har glädjat mig med ditt verk, jag jublar över dina. Där har dina händer gjort, hur stora är dina gärningar, hur djupa är dina tankar, Herre. Du förstår inte detta, dåren skönner dig icke. De urättfärdiga skjuter oss upp som gräs, alla som gör urätt blomstrar bara för att bli utryddet för alltid. Men du, Herre, är upphöjd till evighet, dina fiender, Herre, dina fiender ska gå till grunna, allt som gör urätt ska bli spräckt. Du ger mig kraft till som en vildboxe som salvar mig, den friskaste olja som kan följa fienden med ögonen. Jag kan höra våldsmän som reser sig mot mig, de rättfärdiga skjuter upp som palmer, de växer sig högre som stenar på Libanon. De plantade i Herrens hus och blomstrade i förgårdarna hos vår Gud. Ännu i ålderdomen bär de frukt och de friska frågor. Slik försvinner de att Herren är rättskapen, han har med klippa där ingen underrätt hos ham.
ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே உமது கிரிகைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய யோசனைகள் அழியாது, அவருடைய யோசனைகள் நிலைத்து நிற்கிறது. அல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னா அவர் அதை திருப்பி சரிவுல பார்க்கிற தேவன் அல்ல. அவர் செய்கிறதெல்லாம் சரியானதாகவே இருக்கும். அல்லேலூயா. சரியானது என்று சொல்றதை விட சத்தியமானதா இருக்கு, நேர்மையானதா. எங்களை இந்த பூமியிலே அவர் படைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் தன்னுடைய நோக்கத்தை நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி இறுதியில் எங்களை தம்முடைய ராட்சியமாகிய தம்முடைய பிதாவுடைய ராட்சியத்துல இயேசுவானவர் கொண்டு போய் எங்களை நிறுத்த அவர் இன்றைக்கும் வல்லவராய் என்றைக்கும் வல்லவராய் இருக்கிறார். நிறுத்துவார். அல்லேலூயா. நிறுத்தினார் என்ற விசுவாசத்தோடு அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும். ஏனென்றால் மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். அல்லேலூயா. அல்லேலூயா. மூடன் அதை அறியான். அல்லேலூயா. ஆனால் எங்களுக்கோ தேவனுடைய ஞானம், தேவனுடைய கிருபை, நேற்று தினத்திலும் கூட நாங்கள் பார்த்தோம், தேவ அன்பு, பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்புக்குரியவராகிய தேவனே எங்களுக்குள்ள வந்துவிட்டபடியினால நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நாங்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது இல்லை. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே அப்பா அனலாயிரங்கிடுமே, ஆவியானவரே அனலாயிரங்கிடுமே, எல்லா ஆவியின் பரங்களோடு பலமாயிங்கே இறங்கும் இன்றே ஆவியானவரே.
நாளுக்காய் கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆண்டரை நேரம் வரையிலும் எங்களை நடத்தி ஆண்டவரே, இதுவரையிலும் எங்களை மீட்டு எங்களை காத்து ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்து இந்த ஆண்டிலும் ஆண்டவரை கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு கிழமைகளும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால சபையுடன் எங்களுக்கு தந்த இரக்கத்துக்காய், எங்களுக்கு தந்த கிருபைக்காய், எங்களுக்கு தந்த அன்புக்காய், எங்களுக்கு காட்டின எல்லா கிருபைகள் இரக்கங்கள் எல்லா வழிகள் வாசல்கள் வெளிச்சங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு திறந்த ஒவ்வொரு வழிகளுக்காய் ஸ்தோத்திரம். எந்த தகப்பனே, எந்த தெய்வமே, இயேசுவே, பரிசுத்தாவியானவரே, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். ராஜாவே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி, எங்கள் தெய்வத்துக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், காதிரை தாண்டினேன் உம் மேலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், காதிரை தாண்டினேன் உம் மேலத்தான்.
ஆண்டவரே அப்பா ஆபத்துல கூட இணைகளை அப்பா கரம் பிடித்து ஆண்டவரே என்னுடைய கரத்தினால் அவரை ஆசீர்வதித்தவர்களை பெருமையானீங்களே அப்பா அபிஷேகம் தந்தவரே வரங்களை தந்தவரே ஆவியின் நிறைவை தந்தவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா எங்களை பயன்படுத்துகிறவரே உமக்கு கோடி சோதனைகள் ஆண்டவரே அப்பா அவருடைய கிருபைகளை தந்தீங்களே உங்களுடைய ஊழியத்தை தந்தது நம்முடைய சபையை தந்தீங்களே நல்ல இடத்தை கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா பரமபிதாவே பரிசுத்தரே தேவனை கூட இருக்கிற தெய்வமே உங்களுக்கு கோடி சோதனம் ஆமென் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் நாங்கள் துதிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் நீங்க எங்களுக்கு போதும் தெய்வமே நீங்க எங்களுக்கு போதும் இயேசு ராஜாவே நீங்க எங்களுக்கு போதும் உங்களை நன்றியோடு நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி தோற்றடித்து தங்கள் நல்லவர் பெரியவர் போதுமானவர் என்று நாங்கள் ஆதிக்கம் பண்ணுகிறோம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 நன்றி அப்பா எங்களை காப்பாற்றுகிறவர் எங்கள் நல்ல தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறவரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவரே சோத்திரம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் நன்றி அப்பா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆமென் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே முள்முடி உனக்காக ரத்தமெல்லாம் உனக்காக முள்முடி எமக்காக ரத்தமெல்லாம் எமக்காக பாவங்களை அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கையிடு பரிசுத்தமாகிவிடு இப்போ பரிசுத்தமாகிவிடு கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கல்வாரி மலை மேலே காயப்பட்ட இயேசுவை பார் கரம் பிடித்து அழைக்கின்றார் கண்ணீரோடு ஓடி வா கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் நீ கலங்காதே கலங்காதே நன்றி காலமெல்லாம் உடன் இருந்து கரம் பிடித்து நடத்தி செல்வார் கண்ணீரெல்லாம் துடைப்பார் கண்மணி போல் காத்திடுவார் நீ கலங்காதே கலங்காதே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே எங்கள் தெய்வம் நம்மை கைவிட மாட்டார் கலங்காதே கலங்காதே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமாண்டவரே எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிறவரே எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் நாங்கள் கலங்கின வேளைகளில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆண்டவரை ஆறுதல் படுத்துகிற தேவன் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தபடியாக நன்றி அப்பாவுக்கு நன்றி இயேசு ராஜாவுக்கு நன்றி பரிசுத்த தெய்வத்துக்கு நன்றி கூட இருக்கிற தெய்வத்துக்கு நன்றி இயேசு
சோத்திரம் நல்லவரே சோத்திரம் ஆமென். ஓ நன்றி அப்பா. பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே ஆமென். இயேசு பெரியவரே இயேசு பெரியவரே ஓ நின்றும் நன்றும் நீலிக்கின்ற இயேசு பெரியவரே நின்றும் நன்றும் நீலிக்கின்ற இயேசு பெரியவரே ஓ வல்லவர் எனக்குள்ளே மிகவும் வல்லவர் எனக்குள்ளே வல்லவர் எனக்குள்ளே மிகவும் வல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் வல்லவர் எனக்குள்ளே இயேசு வல்லவரே இயேசு வல்லவரே இயேசு வல்லவரே இயேசு வல்லவரே இன்றும் நன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே இன்றும் நன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே ஓ காண்பவர் எனக்குள்ளே தினமும் காப்பவர் எனக்குள்ளே காண்பவர் எனக்குள்ளே தினமும் காப்பவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் காண்பவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யும் காண்பவர் எனக்குள்ளே இயேசு காண்பவரே என் இயேசு காண்பவரே என் இயேசு காண்பவரே என் இயேசு காண்பவரே இன்றும் நன்றும் ஜீவிக்கின்ற இயேசு காண்பவரே இன்றும் நன்றும் ஜீவிக்கின்ற இயேசு காண்பவரே சோத்திரம் சோத்திரம் கண்டவரே ஆகாரை கண்டவரே வனாந்திரத்தில் அலைந்து திரிந்த ஆகாரை கண்டவரே யாக்கோபை கண்டவரே எங்களை கண்டவரே எங்களை காண்கிறவரே ஏசப்பா 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 நன்றியப்பா 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 என்றென்றும் நிலைத்திருக்கிறவரே என்றென்றும் மாறாதவரே அறியாதவரே கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி 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 அல்லேலூயா
கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தேவனே தேவனே எங்கள் பாவ மன்னிப்பு எங்களுக்கு தந்தவரே நன்றி. எங்களுடைய புத்தியினத்தின்படி எங்களை நடத்தாமல் உம்முடைய மிகுந்த கிருபைகளின்படி எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்திடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியையே கொடுத்தார். நன்றி அப்பா. என் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுத்திடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியையே கொடுத்தார். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. Ori bakala bashala baduri namala maduri. Ori bakala bashala baduri ni madula. Ika bashala badura mala maduri. Ori kandele pudi or mana paduroma. Niya bhashayila devanodu pesuvo. Hallelujah ellarumai. Oh harabashi badula mashala maduri. Ori badula kalabashala maduri ni manu maduri. Ika bashala badula kalabaduri. Ni masuma mama maduri kabakara bashila maduri. Ori baba ba ori bashala maduri masala maduri. Ori bala bashala maduri ni kamaduna. Ni sala maduri ni madula kalabaki mama maduri masala maduri. O baba bali maduri kabari maduri. Ori madula kalabashila ramasala maduri. Ori baba bala madura nana maduri. Kabadura bashala maduri. Ori badura masula maduri pa. Ori badu hallelujah. Oh hallelujah kalabashala madura. Ori madura hallelujah. மாமிசமானை அவர் மேலும் என்னாவியை மாமிசமானை அவர் மேலும் எங்கள் உம்முடைய ஆவியை எங்கள் மேலும் மாயமாய் உலமா ஷரபதுரி கபலபதுரி ஹரபஷி பதுரி இனமதுலாலி மதுரி கபஷரபதுரி நிபந்தனையற்ற தேவ அன்புக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நிபந்தனையற்ற தேவ அன்புக்காய் ரபஷீல பதுரி மமசல பதுரி. ஆவியான பரந்தல பதுரி. ஆவியான பதுரி கபஷல பதுரி. பரலோகமே என் சொந்தமே என்றே
இயேசு எம் நம்பிக்கையாம். இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவோம். பரிசுத்த சிந்தையுடன் எங்கள் இயேசுவை பரலோகமே என் சொந்தமே என்று பரலோகமே எங்கள் சொந்தமே நாங்கள் அன்றில் காண்போம். வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை. வெண்கிரீடம் வாஞ்சிப்போம். பெண்ணவர் பாதம் சேவோம். வெண்கிரீடம் வாஞ்சிப்போம். பெண்ணவர் பாதம் சேர்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நாமும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நாங்கள் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவோம். எங்கள் விசுவாச பாதையில் நாங்கள் சோராமல் ஓடிடுவோம். பரலோகமே என் சொந்தமே நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப நேசரை என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மகிமை உள்ளவரே, பரிசுத்தம் உள்ளவரே, அப்பா உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிரியைகளில் எல்லாம் அவ்வளவு மகத்துவமானவைகள் ஆண்டவரே. உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் அப்பா. கர்த்தாவே, நீர் என்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர் அப்பா. உம்முடைய சத்துருக்கள் அழிவார்கள், அழிந்தே போவார்கள் அப்பா. எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறவரே, புது எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறவரே அப்பா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்றவரே. செழுமையை தருகிறவரே, கிருபையை தருகிறவரே, காண்கிறவரே, காக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில், ரத்தத்தில் வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தில், ரத்தத்தில் வல்லமை உண்டு, உண்டு,
ஆண்டவரே. நீங்களே சந்தோஷமும் ஆண்டவரே. நீங்களே எங்களுடைய காரியங்கள் எல்லாத்துக்கும் விடுதலையும் விடையுமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல மத்தியான பொழுதுக்காய் ஸ்தோத்திரம், ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த கிருபை எங்களுக்கு தந்ததுக்காய் நன்றி. உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் தொழுது கொள்ள, உம்முடைய ஆவியின் பலத்தினால் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே. ஒரு ஆராதனை நாளை தந்தீங்களே, மறுபடியும் சபை கூட எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீங்க. உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மத்தியான பொழுதிலே ஆகிய கர்த்தருக்கு நாங்கள் எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா புகழும், எல்லா ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கன மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். 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 நாங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்த துண்டு சாட்சி ஏதாவது இருக்கா? மாதிரி கேட்கல. சரி, ஸ்பார பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரி. அல்லேலூயா. துண்டு பிரதியில் இருக்கிற பெயர் லிஸ்ட்ல இருக்கிறவர்களுக்காகவும், இயேசு ஜீவிக்கிறார் திக்க சந்தி சபை, இயேசு ஜீவிக்கிறார் இந்த நோர்வே சபை, இது ரெண்டு காரியத்துக்காக நாங்கள் சுருக்கமாக ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இயேசு ராஜாவே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த துண்டு பிரதியில் இருக்கிற ஒவ்வொரு பேர்களையும் நீங்க பொறுப்பாடுங்கப்பா. சத்தியத்தை தெரிவிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இயேசப்பா உங்கள் அறிஞ்சவர்களாய் வரவும் ஆண்டவரை நீதி இழந்து போகாத படிக்கு காட்டிக் கொள்ளுங்க. ரட்சிங்கப்பான்னு செபிக்கிறோம் இயேசப்பா. மனக்கண்களை திறந்து கொடுங்கன்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, திக்கப்பட்ட ஊழியத்தை, இந்த நோய் சமூகத்தையும் பொறுப்படுங்க இயேசப்பா. உங்களோட சபைகள் ஆண்டவரை கட்டப்பட இயேசப்பா. எங்கள் தேடங்களை வர தகப்பனே, ஆராதனை நடக்கலாம் உதவி செய்யுங்க இயேசு ராஜாவே. அப்பா, இந்த நீத்துறாளெல்லாம் பொறுப்படுங்க, ஆசீர்வதித்தாங்க. நீங்க பேசுங்க, வளர்த்துங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே புதிய ஜனங்களா இயேசப்பா, கர்த்தருக்குள்ள புதுமையாய் ஆண்டவரே தேவல்ல அன்பு கூர்ந்து இயேசப்பா உதவியில கடந்து போகலாம் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய குடும்ப சபைக்கு நீங்க கொண்டு வாங்க பிதாவே. காலத்தின் வாசல்கள் சபையை மேற்கொண்டு சொன்ன வார்த்தையை நீங்க காத்து கொள்ளுங்க, ஆசீர்வாதிங்க. ஒவ்வொரு ரட்சித்து மீட்டு கொள்ளுங்கப்பா என்று சொல்லி இயேசப்பாவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி சொல்லுவோம். ஆமென். 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 தேசத்துல பரவுகிற இந்த கொள்ளை நோய் தேவனுடைய நாமத்தினால நிறுத்தப்பட வேண்டுமாயும், இந்த தேசங்களில் காணப்படுற உலகம் எங்கும் தேசங்களில் காணப்படுகிற எல்லா பாவங்கள் அக்கிரமங்களை கட்ட நிவர்த்தியாக்கி நம்முடைய ரத்தத்தினால கழுவி தேசங்களை ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதோட சேர்த்து இலங்கை, இந்தியா, இஸ்ரவேல் நூறு தேசத்துக்காகவும் பிரதேசங்களுக்காக நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோம். இந்த வேளையில கூட இயேசப்பா அப்பா, நோர்வேக்காக, இந்தியாவுக்காக, இலங்கைக்காக, இஸ்ரவேலுக்காகவும் அதுபோல எல்லா தேசங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. பொறுப்பெடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா, அங்கு பார்த்தாலும் பாவங்களை எங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. இந்த தெய்வங்கள் பாவம் செய்கிற ஆத்துமா நீங்க சாகும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த ஜனங்களப்பா தங்களோட பாவத்திலேயே மரித்து போகாதபடிக்கு உங்களை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்களுடைய இறுதிய கடினங்கள் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. பொறுப்பெடுங்க, உங்களை கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. உணர்வுள்ள இதயத்தை கொடுங்க, பிரகாசமான மனக்கண்களை ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் கொடுங்கப்பா என்று ஜெபிக்கிறோம்ப்பா. தேசங்கள் இருக்கிற சாபங்கள், பாவங்கள் நீங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களோட ரத்தம் ஒன்றுதானப்பா எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிறதா இருக்கிறது தகப்பன். இந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்ளுகிற இருதயங்களையும் கொடுங்கப்பா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த கொள்ளை நோயை பொறுப்பெடுங்க என்ற இயேசப்பா. நீங்க நிறுத்தினா தானப்பா இது நிறுத்தப்படும். பொறுப்பெடுங்க தெய்வமே அப்பா. அது சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க இயேசப்பா. எத்தனையோ பேர்கள் நாளுக்கு நாள் மரித்து கொண்டே இருக்கிறார்களே. நீங்க மனதுருகுகிற தெய்வம், மனதுருக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ள வேண்டுமாகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால கூட ஜெபம் கட்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 இந்த சபையில இருக்கிற பிள்ளைகள், இலங்கை சபையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் தாமே பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படி ஏசப்பா உதவி செய்யும்படி. இன்னைக்கு கூட ஸ்டீவன் வீடு காரியங்கள் எல்லாம் இருக்குது. கர்த்தர் தாமே எல்லாத்தையும் உங்களுக்கு வாய்க்கப்படி தரும்படி நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற சபை இருக்கிற பிள்ளைகளையும் ஊழியக்காரர் விசுவாசம் எல்லாம் காலத்தில் எல்லாரையும் ஆசீர்வதியுமா, எல்லாரும் விரும்பி பிரகாசிக்க எல்லாரும் உடைய ரத்தத்தினால் இன்னும் கழுவி சுத்திகரித்து பாவ சாவ கட்டுகள் இருந்து விலத்திக்கத்தால் எல்லாரும் உமக்கண்டு எழும்பி பிரகாசிக்க, எல்லாரும் மோடு நடக்க உமக்கை பாதுகாத்துக் கொள்ளும்.
சமூகங்களை விஸ்தாரப்படுத்துங்க. ஆத்மாக்களை தாங்க, நுழைஞ்ச ஆத்மாக்கள் ஐயா இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம். ஆமென். வீட்டு காரியங்கள் ஆண்டவரே, சபைகளில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகள், படிப்பு காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தருக்குள்ள பிள்ளைகள் வளர வேணும் இயேசப்பா. நாங்க கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரே, எங்களை நீங்க வளர்த்தெடுங்கப்பா. எங்களுடைய புத்தி இனங்கள்படி எங்களை நடத்தாமல் உடைய மிகுந்த கிருபைகள் படி நடத்துங்க. எங்களோட பேசுங்க. உடைய சத்தம் கேட்கப்பட வேணும் ஆண்டவரே. நாங்க சீர்பட வேணும் ஆண்டவரே. இல்லாட்ட நாங்க வேசி பிள்ளைகள் ஆகி விடுவோம் ஆண்டவரே. அது நமக்கு பிரியமில்லை இயேசப்பா. உடைய செம்மையான பாதையில எங்களை நடத்துங்கப்பா. புது வருஷ ஆராதனைக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. காத்துக்கொள்ளுங்க. விசேஷமா எமிலின் அம்மாவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். அம்மாவுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் ஆண்டவரை விசேஷமா மாலாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமா என்னையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த சபையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள் ஆண்டவரே, சோர்வுகள், அசதிகள், இந்த நாளையில எங்களுக்கு இருக்கிற சோர்வுகள் இயேசுவின் நாமத்துல முறியடித்து ஜெபிக்கிறோம். வியாதிகளை முறியடிக்கிறேன் இயேசப்பா. எல்லா பலவீனங்களையும் முறியடிக்கிறேன் இயேசப்பா. இந்த இயேசுவின் நாமம் அதை செய்கிறபடியால் நாங்கள் எங்கள் பலவீனத்துல ஜெயமெடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல ஜெயமெடுக்கிறோம். தீர்க்காயுசை அம்மாவுக்கு கொடுங்க இயேசப்பா. இந்த தாயாரை நினைவுங்க அப்பா. இந்த தாயாருக்கு ஆண்டவரே சுகபல ஆரோக்கியம் கொடுங்க இயேசப்பா. அப்பா நீங்க உங்களோட சேர்த்துக் கொள்ற நாள் வரையில தன்னுடைய கால்களால நடந்து தன்னுடைய பலத்தினால நடக்க கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்பா தகப்பனே புது பலத்தை கொடுங்கப்பா. யாரும் இல்லாம அனாதையா அந்த இடத்துல இருக்கிற தாய்க்கு நீங்க துணையா இருங்க இயேசப்பா. சகோதரங்கள், எங்களுடைய சொந்த பந்தம் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய சொந்தங்கள், பந்தங்கள், குடும்பங்கள் சந்திங்க இயேசப்பா. தரிசிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அந்த பிள்ளையுடைய ஆண்டவரை தகப்பனை ஞானஸ்தான காரியங்களுக்காக அவருடைய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையில இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்களை நீங்க ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துல வாய்க்கப்பட்டு தந்ததுக்காக நன்றி செலுத்துறோம். தேவரீரங்களோடு இருந்து பெரிய கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தீங்க என்று விசுவாசித்து அறிக்கை செய்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அம்மாவை கூட ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து விடுகிற ஒரு பிள்ளைகள் ஆண்டவரை விசேஷமா குவார்னிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்பா தகப்பனே அந்த பிள்ளை செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்குரிய ஆசீர்வாதங்களை அந்த பிள்ளைக்கு கொடுங்க இயேசப்பா. அப்பா உடைய கரத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. யாவையும் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் பார்க்க இருக்கிற தேவ வார்த்தையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லித்தாங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். நாங்கள் தேவ வார்த்தைக்கு போறதுக்கு முதல் நீதிமொழி நாங்கள் வாசிப்போம். போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாசிக்கல இல்லையா? போன ஞாயிற்றுக்கிழமை வாசிக்க வேண்டியது 7வது அதிகாரம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வாசித்து நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். கடந்து சென்று சீக்கிரத்துல காரியங்களுக்கு நாங்கள் கடந்து வருவோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எங்க இயேசுட்ட இருக்கிறார்? எங்கள் மத்தியில இருக்கிறார். ஆமென். அவரை எங்களை கண்களால காண முடியல, ஆனா காணலாம். இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நாங்க இதயத்தை சுத்தமாக்கினா அவரை காண முடியும். ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் ஊர்ஸ்ப்ரோக் கேபிட்டல் C எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு வாசிக்க போறோம். ஆமென். கேபிட்டல் 7. ஆமென். ஆயிட்டமா? என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளை என் போதகத்தையும் உன் கண்ணின் மணி போல் காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அவைகள் உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்தீரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்லுவாயாக. நான் என் வீட்டின் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதைகளாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவில் 2 அந்த காலத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவிலும் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆவரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு இஸ்திரி அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள். சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்தது. இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை அவளோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களினாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களினாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போடத்தாலும் சந்தனத்தினாலும் இலவங்க பச்சையினாலும் வாசனை காட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்பவ
சோகமாய் இருப்போம், இன்பங்களில் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறித்த நாட்களிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களினால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி போவது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாது அது விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். இதோ உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தவறி வேற வழிகளில் நடக்கிற மனுஷர்களை என்ன நடக்குமா? பாதாளத்துக்கு, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். அது பாதாளத்துக்கு நேர நடத்தும். அல்லேலூயா. அதனாலதான் அந்த நீதிமொழி ஆரம்பித்து, என் மகனே என் புத்தியை கேள். யாருடைய புத்தி? கர்த்தருடைய புத்தியை கேள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு செவி கொடுத்து அவரிடத்துல சேருகிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. நல்ல தகப்பனே, கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலும் இன்றைக்கு ஆண்டவரே கடைசி ஞாயிற்றுக்கிழமை இயேசப்பா அப்பா, நாங்கள் சபை கூடி உண்மை மகிமைப்படுத்த நீங்க தந்தீங்க. உங்களுடைய கிருபைக்காய் நன்றி. அப்பாவுக்கு சித்தமானால், அப்பாவுடைய வருகை தாமதித்தால், எங்களை அப்பா ஜீவனோடு வைத்திருந்தால், நாங்கள் ஆண்டவரை மறுபடியும் ஆண்டவரை 31ஆம் தேதி இரவு 10:30 மணி போல ஆண்டவரை சபை கூடி ஆண்டவரை அப்பா தகப்பனை 10:30க்கோ 11க்கோ நாங்கள் ஆரம்பித்து ஐயா இயேசப்பா புது வருஷத்துக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் எங்களை ஜீவனுள்ள தேசத்துல வைத்திருந்தால் நாங்கள் அதற்குள்ளாக செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி இல்லை, உங்களுடைய வருகை அதுக்கு முதல் இருக்குமா இருந்தால் உமோடு எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்த கோட்டைகளை எங்கள் அனைவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், அல்லேலூயா. அதனித்தல் 31ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு நாங்க கூடுவோம். 10:30 அல்லது 11 நாங்க 10:30க்கு கூடுவோம். அல்லேலூயா. கூடி நாங்கள் காரியங்களை செய்து தேவனுடைய வார்த்தையை பார்த்து திருவிருந்து அன்னைக்கு இருக்குது. இரவு 1ஆம் தேதி விடியப்புறம் திருவிருந்து ஆராதனை செய்து நாங்கள் புது வருஷத்துக்குள்ளாக கர்த்தருடைய வருகை தாமதித்தால் ஜீவனோட இருந்தால் கர்த்தருடைய கிருபையினால கடந்து வருவோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வழம்ப போல ஞாயிறு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை உண்டு. சனிக்கிழமை ஒன்றும் இல்லை, ஃப்ரீ எடுத்துக்கொள்ளுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிறு பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை அநேகமா பின்னிடம் இருக்கு, நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அறிவிக்க மறந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியம் இல்லை தானே? சரி, ஆமென், ஸ்தோத்திரம். நான் எல்லாம் இருந்தோம், எனக்கு தெரியல உங்களை ஜல வாங்குற உங்களை பார்த்தா தான் எனக்கு ஒரு உற்சாகமே வரும். என்ன சரி, அதுதான் நான் அக்காத பக்கத்துல போயிருந்தோம். அதுல சோபாவில் சாஞ்சிட்டு இருக்கலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நாள்? பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டும் இந்த தேவனுடைய சுத்த கிருபையினால இந்த 52 கிழமையும் 52 ஞாயிறு ஆராதனை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். ஆமென். இதை விட நாங்கள் கூடி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பைபிள் ஸ்டடி நடந்திருக்குது. இதை விட பாஸ்டிங் பிரேயர்கள் நடந்திருக்குது. அல்லேலூயா. இதை விட நீங்க வீட்டுல ஒவ்வொரு புதன்கிழமைகளும் சபைக்காக ஜெபிச்சு வர்றீங்க. அல்லேலூயா. தேவன் எங்களை கொண்டு பெரிய கர்த்தர் நினைச்சு பாருங்க, எண்ணி பாருங்க. கர்த்தர் எங்களை கொண்டு செய்கிற காரியங்கள், அவருடைய கிருபைகளை நினைத்து பாருங்க. எவ்வளவுதான் நாங்க செய்தாலும் அவர் செய்ததுக்கு நாங்க செய்யறது எந்த வகையிலும் ஒப்பாகாது. ஆனாலும் இந்த சின்ன மனுஷர்களை கொண்டு பரிசுத்த தேவனாகிய பெரிய கர்த்தர் எங்கள் மத்தியில தம்முடைய பலத்த கிரிகைகளை எங்கள் மத்தியில வெளிப்படுத்தினார். ஆமென். நான் கூட கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தார், என் பிள்ளைகளே நான் உங்களை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஜீவனை காப்பாற்றுவேன். கர்த்தர் செய்தாரா? கர்த்தர் செய்தாரா? இந்த தேவன் இந்த ஆண்டு ஆரம்பத்துல கொடுத்த வாக்கு தத்தம் இந்த வருஷத்துக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. எங்களுடைய ஆயுசு நாட்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்கு தத்தம். அல்லேலூயா. அவர் வந்து தம்மோட எங்களை சேர்த்துக்கொள்ள எங்களை கூட்டிக்கொண்டு போகிற வரையில அவர் எங்களை தாங்குவார், தப்புவிப்பார், ஜீவனை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அவர் எங்களை படைத்தவர், தம்முடைய ஜீவனை எங்களுக்குள்ள வைத்தவர். அவர் தான் வைக்கவும் முடியும், அவரால் தான் எடுக்கவும் முடியும். பிசாசு கூட தொட முடியாது. அல்லேலூயா. நான் தொடுவதற்கு கூட எனக்கு அனுமதி கிடையாது. ஆனா அந்த அனுமதியை மீறி நான் செயல்படலாம். ஆனா அப்படி செயல்படுகிற போது நேர நரகத்துல தள்ளப்படுவோம். அது யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதனால தேவன் தான் எங்களுக்குள்ள வைத்த உயிரை அவர் வைக்கிறதும் எடுக்கிறதும் அவருடைய இஷ்டம்.
அல்லேலூயா. அவர் நினைச்ச நேரம் வைத்திருக்கிறார், அவர் விரும்பின நேரம் எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. சந்தோஷமா கொடுக்க வேண்டியதான் எங்கட வேலை. அல்லேலூயா. எங்களை ஜீவனை வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் கேட்கிற நேரம் நாங்க கொடுத்துதான் ஆகணும், இல்லாட்டி அவரால் எடுக்க முடியும். இந்த ஊழியம் ஆரம்பிக்கிற போது கர்த்தர் ஆரம்பி என்று சொன்ன போது கூட எனக்கு சொன்ன, நான் இப்ப தர்றேன், நான் விரும்பினா நான் எடுப்பேன். அல்லேலூயா. அத மாதிரி தான் எங்களுக்கு அவர் விரும்பின நேரத்தில் ஜீவனை தந்திருக்கிறார். அவர் இஷ்டப்படுற நேரம் கேட்கிற போது கொடுக்கிறதுக்கு நாங்க ஆயத்தமா இருக்கணும். அங்கதான் எங்களுக்கு பரலோகம், அங்கதான் எங்களுக்கு சுதந்திரம். அவருடைய ராஜ்யத்தினால் எங்களுக்கு எங்களுடைய சொந்த தேசம் பரலோகம். இதெல்லாம் தற்காலிகமானது. அல்லேலூயா. இதெல்லாம் தற்காலிகமானது. நீங்க எல்லாம் சொல்லி சந்தோஷப்படலாம், இதுதான் என்னுடைய தாய்நாடு என்று சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சொல்லிக் கொள்ளுங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பரம தேசம், பரிசுத்த நகரம் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோ நான் என் தேவனிடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நாம உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணதுக்கு பிற்பாடு நான் எங்க இருக்கிறோம், நீங்களும் அங்கே என்னோட கூட இருக்கும்படி நான் உங்களை வந்து அழைத்து கொண்டு போவேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் வருவார், அழைத்து கொண்டு போவார். ஆமென். ஆயத்தமாயிருங்க. 2021 20 வர இல்ல, 21 வரமாட்டாருன்னு நினைக்காதீங்க. 20 முடிகிற போது கூட ஆண்டவர் வரலாம், ஒருவேளை வராமலும் விடலாம், எங்களுக்கு தெரியாது. அது பிதாவுடைய சித்தம். ஆனா இருக்கிற வரையில நாங்க தேவ சித்தம் செய்து கர்த்தர் வருகிற போது உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறது எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டமாய் இருக்கிறது. ஆமென். 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 நாங்கள் வாசிப்போம் லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து 39வது வசனம் வரையில நாங்க வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல இருந்து 39 வரை. 2:21-39. பிள்ளைகளுக்கு விருத்தசேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உட்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின் படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்புறான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பசுத்தமானப்படும் என்று கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேல் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரில் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். 39 மட்டும் வாசி. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்தத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுவதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். ஆசேருடைய கோத்திரத்தாரும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவள் கன்னி பிரியாயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயசுள்ளவளுமாய் இருந்தாள். ஏறக்குரிய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப இவர்கள் எங்க இருக்கிற முதல்ல அப்பொழுது யோசேப்பு 3-4 வசனம் பாருங்க. அப்பொழுது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தாரும் குடும்பத்தாருமாய் இருந்தபடியினால் தனக்கு நியமிக்க குடிமதிப்பு எழுதப்படுவதற்காக 5வது வசனம் கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் உள்ள யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் நகரத்துக்கு போனார்கள் இல்லையா? நாசரேத் ஊரில் இருந்து
அல்லேலூயா. நாசரேத் ஊர்ல இருந்து எங்க போயினா பெத்லஹேமுக்கு போகினான். பெத்லஹேம் வந்து கிட்டத்தட்ட நான் நேற்று பார்த்தேன், அதுல 174 கிலோமீட்டர். சரியா? நாசரேத்துல இருந்து பெத்லஹேம், தாவீதினுடைய நகரம். நாசரேத் வந்து கொஞ்சம் மேல இருக்குது. அங்க இருந்து பெத்லஹேம் வருகிற வழியில அடுத்த ரோட்டுக்கு பெத்லஹேமுக்கு கீழே வருகிற போது 127 கிலோமீட்டர். இன்றைக்கு நோர்வேல 127 கிலோமீட்டர் உங்களுக்கு கார் ஓடுறதுக்கு கிட்டத்தட்ட நல்ல ஹைவேல ஓடணும்னு சொல்லிச்சுன்னா 1 மணி நேரம் காணும் இல்லையா? சரி, 1.5 மணி நேரம் சொல்லுவோமே. அல்லேலூயா. அன்னைக்கு கழுதையில பயணம் செய்யறதுக்கு அவர்களுக்கு எத்தனை நாள் சென்று இருக்கும்? பிள்ளை தாச்சி பொம்பளை இல்லையா? மரியாள் நிறைமாத கற்பிணை இல்லையா? குடிமதிப்பு எழுதப்படுகிறதற்காக 127 கிலோமீட்டர் கழுதையில அவர்கள் வாரார்கள். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால கழுதைதான் வாகனம் இல்லையா? 127 கிலோமீட்டர் கீழே பெத்லஹேமுக்கு வருகிறார்கள். அந்த பெத்லஹேமிலே அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது, இயேசு பிறக்கிறார். பெத்லஹேம் நாசரேத் மேல, பெத்லஹேம் கீழே. சரியா? பெத்லஹேம்ல இருந்து இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் வந்தால் அங்கதான் எருசலேம் இருக்குது. சரியா? உங்களுக்கு இதை விளங்கி கொண்டா உங்களுக்கு அந்த ஜியோகிராஃபி கொஞ்சம் விளங்கி கொண்டா உங்களுக்கு மனசுல நிற்கும் இல்லையா? நாசரேத் மேலே இருக்குது, பெத்லஹேம் கீழே 127 கிலோமீட்டர். பெத்லஹேம் இருந்து இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னு சொன்னா எருசலேம் இருக்குது. 9 கிலோமீட்டர்ல எருசலேம் இருக்குது. சரியா? அந்த 9 கிலோமீட்டர் போறதுக்கு இன்னைக்கு 23 நிமிஷம் செல்லுது கார்ல. சரியா? ஆனா அந்த நாளையில எவ்வளவு நாள் சென்றிருக்கும், எவ்வளவு நேரம் சென்றிருக்கும் பாருங்க. அது ஒரு பிள்ளையை பெத்தெடுத்த போது தேவனுடைய கட்டளைகளின்படி அந்த பிள்ளையை எருசலேம் தேவாலயத்துல தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கும்படி, அல்லேலூயா, தேவனுக்கென்று பிள்ளையை ஒப்பு கொடுக்கும்படி விருத்த சேதனம் பண்ணுவதற்கு எத்தனையாம் நாள் கொண்டு வருகிறார்களாம்? வாசித்தீங்க. 8வது நாள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தன்னு சொன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8வது நாள் இல்லையாவுமா? அடுத்த ஞாயிறு 8வது. ஒரு கிழமையில 7 நாள். ஞாயிறுல இருந்து சனி வரையில 7 நாள். ஞாயிறோட ஞாயிறு 8 நாள். 8வது அடுத்த பிறந்த அதே நாள் அடுத்த கிழமை தேவாலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள் பிள்ளையை விருத்த சேதனம் செய்து பிள்ளையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளையில அறிவு வளர்ந்த காலத்துல இந்த நாளையில பிள்ளை தேவனுடைய சபையில இருக்கிற பிள்ளைகள் ஜனங்கள் பிள்ளை பெத்தா 1 மாசத்துக்கு வாரதில்லை சர்ச்சுக்கு. ஆனா இயேசு எப்ப பிறந்தவர்? இயேசு எப்ப பிறந்தவர்? எத்தனையாம் ஆண்டு பிறந்தவர்? இன்னைக்கு இயேசு பிறந்து 2022 வருஷம். முதல் 2 வருஷம் கணக்கெடுப்பு, 2ல இருந்து 4 வருஷம் கணக்கு எடுக்கப்பட இல்லை இயேசு பிறந்த நாட்கள்ல. சரியா? அந்த காலத்துல. அப்ப இன்னைக்கு இயேசு பிறந்து கிட்டத்தட்ட 2020 ஆண்டுக்கு முதலே என்ன செய்தார்கள்? பிள்ளையை எங்க கொண்டு வந்தார்கள்? தேவனை சந்திப்பதற்கு, தேவனுக்கு காட்டுவதற்கு, தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணுவதற்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியம் செய்தா எத்தனை கிழமைக்கு பிறகு சாட்சி சொல்றீங்க? எத்தனை கிழமைக்கு பிறகு சாட்சி சொல்றீங்க? சொல்றீங்களா? முன்கூட்டியே சாட்சியை சொல்லுங்கன்னா இப்ப எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆனா நான் நினைச்சதான் செய்வேன். நான் எந்த இஷ்டப்படிதான் வாழுவேன். வாழுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு பரலோகத்துக்குரிய நியாயத்தை பண்ற ஒரு நாள் இருக்குது. அல்லேலூயா. மரியாளும் யோசேப்பும் கர்த்தர் தாங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதமான முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட யோசேப்புக்கு பிறந்த இயேசு அல்ல, பரிசுத்த ஆவியினால தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவன் தன்னுடைய வாயில இருந்த வார்த்தையை எடுத்து மனுஷனோடு பேசி மனுஷனை ரட்சிப்புக்குள்ள நடத்துவதற்கு தேவையான தன்னுடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய ஆவியின் பலத்தினால பரிசுத்தமாயிருந்த மரியாளுடைய கற்பத்துல வைக்கிறார். அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மரியாளிடத்திலே ஆவியின் கனிகள் எல்லாம் இருந்ததா. ஆமென். அன்னைக்கு பைபிள் இருக்கையில அன்னைக்கு தோலில எழுதப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் மாத்திரம் தான் அன்னைக்கு இருந்தது. அந்த வார்த்தைகள் கூட மனுஷனுடைய கையில இருக்கையில, அதாவது சாதாரண மனுஷ விசுவாசிகள் கையில இருக்கையில, தேவாலயத்துல சுருட்டி இதுக்குள்ள போட்டு அந்த தேவாலயத்தை ஸ்காப்புகளை பூட்டி பூட்டி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிப்பார்கள். ஒருவேளை நான் நினைக்கிறேன் யாராவது வாசிக்க விரும்பினா எடுத்து திறந்து வைப்பார்கள். வாசிச்சுட்டு அவங்களே பூட்டி வச்சிருவாங்க இல்லையா? ஆனா இன்றைக்கு எங்களுடைய ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடத்துல இருக்கிறது. நாங்கள் இவ்வளவாய் படிக்கிறோம். ஆவியின் வரங்கள் எங்களிடத்துல இருக்குதா? பரிசுத்த வேதாகமம் கையில இல்லாத மரியாள் இடத்துல ஆவியின் வரங்கள் இருந்ததா? மரியாள் தேவனால் கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஏன் கனப்படுத்தினார்? தேவனுடைய பார்வையில மரியாள் கனத்துக்குரிய பாத்திரமாக தன் வாழ்க்கையை மாற்றி இருந்தார்.
அல்லேலூயா. அதனாலதான் தேவதூதன் மரியாதை பார்த்து சொல்றார், பெண் ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் என்றைக்கும் மாறாத வார்த்தை. எந்த பெண் இந்த பூமியில இனிமேல் பிறந்தாலும் சரி, பிறந்திருந்தாலும் சரி, மரியாளுக்கு ஒப்பான ஒரு பரிசுத்த பாத்திரம் வேற ஒன்றும் தேவன் கண்டுபிடிக்கவில்லை. அல்லேலூயா. அதனால அவளுடைய கற்பம் அவள் பரிசுத்தமாய் இருந்தபடியால அவளுடைய கற்பம் பரிசுத்தமாய் இருந்தது. ஒரு புருஷனும் ஒரு மனுஷனும் அவளை தொடவில்லை. அல்லேலூயா. தேவ ஆவியினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே இயேசு மரியாளிடத்துல பிறந்து, மரியாளிடத்துல உட்பவித்து, கற்பத்துல உட்பவித்து அவர் பிறந்த போது அவரை பெற்றெடுத்த தாயும் வளர்ப்பு தகப்பனுமாகிய யோசேப்பு தேவன் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்தபடியால கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அன்பளிப்பை, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை தனக்கென்று வைத்திருக்கவில்லை. உடனடியாக கிழமையில ஒரு கத்தன் தேவாலயத்துல கூடும்படும் ஆராதனைக்கு இல்லையா, மற்றபடி வீட்டுல நாங்க கூடி ஆராதிக்கிறோம். சில சபைகள்ல இப்ப பாஸ்டர் பிரேயர் அதெல்லாம் நடக்குது. பிள்ளை பிறந்த அடுத்த உடனே 8ஆம் நாளே அதை எந்த நாள் என்று பார்க்காமல் அவர்கள் தேவனிடத்துல கொண்டு போய் தன் பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணினார்கள், தேவனுக்கு கொடுத்தார்கள். பழைய ஏற்பாட்டு மோசையின் நியாய பிரமாணத்தில் எழுத சொல்லப்பட்டிருக்கிறபடி காட்டுப்புறாவையோ ஏதோ அதோட சேர்த்து ஒரு காணிக்கையை சேர்த்து தேவனுக்கு என்று செலுத்தும்படியாக என் வாழ்க்கையில கர்த்தர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், என் தேவனங்களுக்கு செய்த நன்மைகள், எங்களுக்கு தருகிற சுகங்கள், எங்களுக்கு தருகிற பலன்கள், மரணத்தை கூட எங்கள் வாழ்க்கையில இருந்து தேவன் அகற்றி எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். மரியாள் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் தன் இருதயத்தில் வைத்து ஆராய்ந்து அதை வைத்து தியானித்துக் கொண்டிருந்தாள். போன ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கொண்டதை எத்தனை பேர் நாங்கள் தியானிக்கிறோம்? நீங்க ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிக்கிற போது தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் அல்லது நீங்க வாசிக்கிற வார்த்தைகள் எத்தனை பேர் நாங்கள் தியானிக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை தியானிப்பாள். நல்ல சாட்சி மரியாள் தன் இருதயத்துல வைத்துக் கொண்டே இருந்தாலாம். போன வருஷம் சொன்ன தீர்க்கதரிசனம் இந்த வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, நிறைவேறிட்டுதா? சில ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உங்களை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொன்னா நாங்க எதிர்பார்க்கிறது உடனே நடக்கும். சில வேளை அது 4-5 வருஷம் செல்லும், சில வேளை 50 வருஷம் செல்லலாம், தெரியாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்ப நடந்தது? எத்தனை வருஷத்தால நடந்தது? பிள்ளை அவர் சொல்லி பிள்ளையே 25 வருஷத்துக்கு தான் பிறந்தது. அல்லேலூயா. இயேசு அன்புள்ளவர், எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஆனா பிதாவானவரும் அதே போல அன்புள்ளவர். ஆனா பிதாவினிடத்திலிருந்து காரியங்கள் வருவதற்கு கொஞ்சம் காலங்கள் செல்லலாம். இயேசு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற. இன்னைக்கு இயேசுடைய வருகை எப்படின்னா இயேசுக்கே தெரியாது. பிதா மறைச்சு வச்சிருக்கிறார். ஏன்னா நாங்க தான் அழுகிறதுல கட்டிக்காரு. அழுது காலை பிடிச்சு ஏதோ குளறி கூத்தாடி எப்ப இயேசப்பா வருவீங்கன்னு கேட்டுடுவோம் இல்லையா? இயேசுவும் சொல்லிடுவார். அதனால பிதா மறைச்சு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் எங்களுக்கு தருகிற நன்மைகளுக்காக தேவனுக்கு நான் எப்ப போய் நன்றி சொல்லுவேன்? அந்த வாஞ்சி எங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். புதிய ஆண்டுக்குள்ள போக போறோம். பழைய மனுஷர்களாய் போகாதீங்க. புதிய அதே பரிசுத்த ஆவிதான், அதே அபிஷேகம் தான், அதே ஆசீர்வாதம் தான். அதை நாங்கள் புதியவர்களாய் புதிய ஆண்டுக்குள்ள செல்வோம். புதிய எண்ணம் உள்ளவர்களாய், புதிய சிந்தனை உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ்க்கையில் ஒரு முடிவெடுப்பேன். நான் எனக்கு என் ஆண்டவர் செய்கிற நன்மைகளுக்கு நான் ஆண்டவர்களுக்கு நன்றி சொல்லுவேன். முதல்ல வீட்டுல நன்றி சொல்லுங்க. ஆலயத்துல வந்து தேவனுக்கு சொல்லி மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மகிமைப்படுவார், கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். நீதிமொழி வாசிச்ச 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? 7:1 என் மகனே அல்லது என் மகளே, முஸ்கில இருக்கிறார்கள் எடுத்து வாசிங்களா? ரெண்டாலும் வாசிங்க. திருப்பி என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து, என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து, என் மகனே நீ கர்த்தருடைய வார்த்தைகளை காத்து, என் மகனே நீ உன் தகப்பனுடைய வார்த்தைகளை காத்து, என் மகளே நீ உன் தகப்பன் தாயுடைய வார்த்தைகளை காத்து. எங்களுக்கு யார் தகப்பன் யார் தாய்? இயேசு. அவருடைய வார்த்தையை நீ காத்து அந்த கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. பணத்தை பத்திரப்படுத்தினா போதாது, படிக்க வேணும் என்று படிச்சா காணாது. தேவனுடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கிறது. அதுங்களுக்கு ஜீவன். அல்லேலூயா. அதனால நாங்கள் என்ன செய்ய வேணும் சொன்னா கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேணுமா? பார்த்துக் கொள்ளணும், கவனிக்க வேணும், நிதானிக்க வேணும். அதை எங்களை ஜீவனாய் கருத வேணும். என்ன வந்தாலும் அதை திருடி போட விடக்கூடாது. அல்லேலூயா.
புதிய வருஷத்துக்குள்ள போக போறோம். புதிய இருதயம் உள்ளவர்களாய், புதிய சிந்தனை உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் கடந்து போக வேண்டியது எங்களுக்கு அவசியமாய் இருக்குது. அல்லேலூயா. பெரிய கர்த்தர் 2020 எங்களுக்கு செய்ததை விட 2021 பெரிய கர்த்தர் பெரிய காரியங்கள் எங்களோடு செய்ய வேண்டும், எங்களை கொண்டு செய்ய வேண்டும், எங்கள் மத்தியில செய்ய வேண்டும், அவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். அதனாலே கர்த்தர் எங்களுக்கு தருகிற நன்மைகள், எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எதுவா இருந்தாலும் அதனால தேவனை கனப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த நாங்கள் மனசுல எப்பொழுதும் ஆர்வம் கொண்டவர்களாய், ஆசை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது வார கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே மறந்து போனேன், அடுத்த கிழமைக்கு நாங்க சொல்லுவோம் சாட்சி. இது சரி வராது. அல்லேலூயா. கர்த்தர் கேட்ப, நான் விரும்பின நேரம் கொண்டு வரதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, நீ விரும்பின நேரம் நான் வந்து உன்னிட்ட கேட்டு வாங்கணுமா? அவ்வளவுதான் எனக்கு நீ வச்சிருப்பேன். நான் மட்டும் கேட்பார் இல்லையா? நான் பிதாவானால் என் கனம் அங்கே அவர் கேட்க பாருங்க. ஆண்டவரை பிச்சை எடுக்கிற நிலைமையில நிக்கிறார். இயேசுவா இந்த பூமிக்கு மனுஷனாய் வந்த போதுதான் ஏழையாய் வந்தார். அல்லேலூயா. இப்ப அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், அதாவது அவரிடத்துல ஐஸ்வர்யத்தின் தேவன் நான் சொல்ற சகல தேவனுடைய மகிமை பொருந்தியவர். அல்லேலூயா. இருக்கிற இந்த வேளையிலும் எங்களிடத்துல கெஞ்சிறவராய் இருக்கிறார். இது நல்லது இல்ல. அவரிடத்துல நாங்கள் தான் கெஞ்ச வேண்டும், அவர் எங்களிடத்துல கெஞ்ச கூடாது. அல்லேலூயா. அவர் ராஜா, மகிமையின் தேவன், அவர் என்னென்னைக்கும் ராஜா. அவருக்கு நல்ல பெரிய மாளிகை கட்டி கொடுக்க எனக்கு வசதி இல்லாட்டாலும் என் இருதயமாகிய தேவாலயத்திலே அவர் ராஜாவாய் வீற்றிருக்க வேண்டும். அதுல நான் பெற்றவரை கனப்படுத்த வேண்டும். மரியாளுக்கு கனப்படுத்த தெரிந்தது, யோசேப்புக்கு கனப்படுத்த தெரிந்தது. அவர்களிடத்துல இருந்த பெரிய சொத்தை தங்களுடைய பிள்ளை. அல்லேலூயா. தேவனுக்கு உங்களோட பிள்ளையை நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க. தேவனுக்கு உங்களோட பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்க. மரணம் வரையிலே அந்த பிள்ளைகளை தேவன் காத்துக்கொள்ளுவார். அவர்களுக்கு ஒப்புக்கொடுங்க. பிள்ளைகளுடைய கர்த்தர் அவர்களை மரணத்துக்குள்ளாக சந்தித்து பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும் வரையில அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ருத்துடைய மாமி சொல்றாள் தானே, நெகோமி சொல்றாள் தானே, இன்றைக்கு அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்கும் வரையிலே அவன் ஓய்ந்திருக்க மாட்டான். பாருங்க, ஒரு மனுஷனை குறிச்சு ஒரு மனுஷன் அறிந்திருக்கிறான். எவ்வளவு நிதானிக்கக்கூடிய தன்மை இருக்குது. நெகோமியா தன்னுடைய சொந்த தேசத்திலே ஆசீர்வாதமாய் இருந்தவள் பஞ்சத்தை நிமித்தம் அந்நிய தேசத்துக்கு போனாள். புருஷனை இழந்தாள், பிள்ளைகளை இழந்தாள், எல்லாத்தையும் இழந்தாள். கடைசியில வருகிற போது மருமகளோட வாராள். மருமகள் 2 பேர் இருந்தார்கள். அதிலே ஒருத்தி இடையில போயிட்டாள், ஒருத்தி மட்டும் ஒட்டிக்கொண்டே இருந்தாள். அல்லேலூயா. அவ்வளவாய் போனான். அப்படி எங்களோட வாழ்க்கை ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நாங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு 2020ஆம் ஆண்டுகளை நாங்கள் புதிய மனிதர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள புதியவர்களை நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு முடிவோடு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க நீங்க பிள்ளைங்க அடுத்த காரியம் பாருங்க. அந்த பிள்ளையை கொண்டு அவர்கள் பிரதிஷ்டை பண்ண கொண்டு போகிற போதே பிள்ளையை குறித்ததான வெளிப்பாடுகள். அல்லேலூயா. பிள்ளை பிறந்து 8 நாள் ஐயா, 8 நாள். உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிற போது அல்லது உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்த போது என்ன வெளிப்பாடு வந்தது? சரி, 8 நாளையில தான் வராட்டாலும் 9 நாளையிலே அது வர வேண்டும். அல்லேலூயா. அங்க கொண்டு போகிற போது தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. வாசிங்க 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்டு ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் பெற காத்திருக்கிறவனாயும் புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டு. இது எப்படி சிமியோனுக்கு தெரிஞ்சது? இது எப்படி சிமியோனுக்கு தெரிஞ்சது? ஏனென்றா சிமியோன் மேல தேவ ஆவியானவர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் ரகசியங்களையும் ஆழங்களையும் பிதாவினுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து பார்த்தவர். அவருடைய சித்தம் இன்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால நாங்கள் தேவ சித்தத்துக்கு எங்களுக்குடையவைகளையும் எங்களுடையவைகளையும் தேவனுக்கு என்று நாங்கள் முழு மனதோடு அர்ப்பணிக்கிற போது அவர் செய்யணும் என்றதுக்காக செய்யாதீங்க, விழுந்து செத்துடுவீங்க. அல்லேலூயா. விழுந்து செத்துனமா எல்லாரும் தானியாட்சி எதிர்த்து போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறவன் இவ்வியதம் யாருக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள்? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சொல்லுங்க மாதா.
அனனியாள் சப்ராள். அல்லேலூயா. புருஷனும் பெண்ஜாதியும் மற்றாக்கள் எல்லாம் கொடுக்கிறோம்னு கொண்டு கொடுக்கிறோம். மற்றவ செய்யணும்ன்றதுக்காக நீங்க செய்யாதீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், எங்களுடைய தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 11:4 அவருடைய கண்ணில இருக்கிற இமைகள் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆராய்ந்து பார்க்குது. எல்லாரும் பிள்ளைய பிரதிஷ்டம் பண்ணினோம்ன்றதுக்காக அறகுற விருப்பத்தோட கொண்டு நீங்க செய்யாதீங்க. நீங்க செய்யறதா இருந்தா முழு மனதோடு, அல்லேலூயா, ஆபேல போல முழு மனதோடு தேவனுக்கு என்ன பிரியம் என்று அறிந்து, அல்லேலூயா. அதனால புருஷனுக்கு நல்ல என்ன சாப்பாடு பிடிக்கும் என்றது அறிந்திருக்கிறீங்க. புருஷனை விட பெரியவர் ஆகிய தேவன் எனக்கும் உங்களுக்கு ஜீவனை தந்தவரை அறிந்து கொள்றது பெரிய வேலை இல்ல. ஒழுங்கா உண்மையாய் உத்தமமாய் இருந்தால் அவரோட சேர்ந்து வாழ்ந்தால் அவரை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆபேலாலே அறிந்து கொள்ள முடிந்தால், மரியாளோட யோசேப்பாலே அறிந்து கொள்ள முடிந்தால், ஏழைகளாலே அறிந்து கொள்ள முடியாது. முடியுமா? முடியும். அல்லேலூயா. அதனாலே மற்றவர்கள் செய்கிறார்கள் என்றதுக்காக அல்ல, அதவர்கள் செய்கிறார்கள் என்றதுக்காக, உலகத்தின் மரியாதைக்காகவோ உலகத்தின் கௌரவத்துக்காக அல்ல, தேவநாம மகிமைக்காக இருதயங்களை ஆராய்கிறதாக முழு மனதோடு ஒப்புக்கொடுங்க. உங்களுக்கு இருக்கிறதை ஒப்புக்கொடுங்க, உங்களுக்கு உண்டானதை ஒப்புக்கொடுங்க, கர்த்தருக்கு உண்மையாய் ஒப்புக்கொடுங்க. வெளிப்பாடுகள் வெளியில வரும். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை 30. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. யார் அது புறஜாதி? நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. எங்க மேல இயேசு உதித்தாரா? அவர் அன்றைக்கு உதித்தது இன்றைக்கும் வெளிச்சம் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இன்னைக்கு இப்படி கதைக்கிறோம், இந்த இடத்துல வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இயேசு சூரியன் கூட காலமே காலிக்கும், சூரியன் வரும், பின்னர் மறைஞ்சு போயிடும். இயேசு எங்கள் மேல உதித்திருக்கிறபடியால் எசாயா 60ஆம் அதிகாரத்தின்படி தேசங்கள் மேல இருள் வரும், ஜனங்கள் மேல கார்கள் மூடும். இந்த கர்த்தர்கள் மேல உதிப்பால் அல்ல, உதித்திருக்கிறபடியினாலே அவருடைய பிரகாசமும் வெளிச்சமும் எப்பொழுதும் எங்களோட இருக்கும். அல்லேலூயா. இது பரலோகத்தின் வெளிச்சத்துக்கு அடையாளமா இருக்குது. அல்லேலூயா. இன்றைக்கு இங்க தேவன் எங்கள் மேல உதிக்கிற வெளிச்சம், பரலோகத்திலே அவரே எங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். எங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விடும். அல்லேலூயா. ஆமென். அப்ப வெளிப்பாடுகள் அப்பொழுதுதான் வரும். நாங்கள் எப்ப முழு மனதோடு முழு இருதயத்தோடு எனக்கென்று தேவன் தந்ததை தேவனுக்கென்று நான் முழு மனதோடு எப்ப ஒப்பு கொடுக்கிறேனோ அப்பதான் எங்களுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் தருகிறேன். ஏனென்றால் புத்தி உள்ள மகன் தன் தகப்பனுடைய வார்த்தையை காத்து தகப்பனை சந்தோஷப்படுத்துறபடினால சந்தோஷத்தின் தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். எங்களுடைய ஆண்டவர் சந்தோஷத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன், நித்திய பிதா, சர்வ வல்லமை உள்ள தேவன், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கிற ஜீவன் உள்ளது. அவரை சந்தோஷப்படுத்த உங்களை சந்தோஷப்படுத்த அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா. பெரிய கர்த்தர்களோடு இருந்து பெரிய காரியம் செய்வார்ன்றது இதுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லப்படுகிற போது அங்கே சொல்லப்படுகிறது, அவரை குறித்து சொல்லப்படுகிறது என்னவா? உம்முடைய வாசிங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி. ஏனென்றா பாவத்தில் கிடக்கிற நிழலுக்குள்ள கிடக்கிற வெளிச்சம் வர வேண்டும். ஆனா இஸ்ரவேலுக்கு அப்படி அல்ல. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறபடினால் எங்களுக்கு மகிமை. அல்லேலூயா. எங்களுக்கு மகிமை. அதனால பாட்டு படிக்கிறோம், மகிமையும் கனமும் உடையவரே மகிழ்வுடனுமே துதிக்கிறோம் என்று நாங்கள் படிக்கிறோம். அல்லேலூயா. அவர் மகிமையும் கனமும் உள்ளவர், பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ள. அவரை போல பலவான் யாரும் இல்லை, அவரை போல புத்தி உள்ளவர் யாரும் இல்லை, அவரை போல அளவுள்ளவர் வேறு யாரும் இல்லை, அவரை போல அதிகாரம் உள்ளவர் யாரும் இல்லை. அந்த சகலத்தையும் உடைய சகல தேவன் எங்களுடைய தேவன் எங்களுக்கு மகிமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்த காரியம் வாசிங்க 35வது வசனம். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டியம் உருவி போகும் என்றான். அல்லேலூயா. உங்களோட பிள்ளைய நீங்க பிரதிஷ்டை கொடுத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்யற போது உங்களோட பிள்ளைய குறிச்சு, உங்களோட ஊழியத்தை குறித்து வெளிப்பாடு மாத்திரமல்ல, உங்களை குறித்தும் வெளிப்பாடுகளை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு நீங்க ஏதாவது ஒரு சின்ன காரியம் செய்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை சும்மா அனுப்புறவர் இல்ல. அல்லேலூயா. இந்த ஜனங்கள் 3 நாளா இந்த தங்கி இருந்து புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாம இருக்கிறார்களே, இவர்களை நான் சும்மா அனுப்பிவிட்டால் போற வழியில சோர்ந்து போய்விடுவார்கள் என்று எங்கள் மேல கருசனையாய் கருத்தாய் எங்களுக்கு என்ன வரப்போகுது என்பதை நினைத்து ஒரு தகப்பன் தாய் தன் பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிறது போல என்ற ஜீவனுள்ள தேவன் எங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் ஒன்றை செய்தால் அவர் சும்மா இருக்க மாட்டார். எங்களுக்கு அவர் ஒன்றுக்கு பதிலாக 1000 அவருடைய கணக்கின்படி ஆசீர்வாதத்தின்படி அவருடைய நிறைவான பெரிய கரத்தினால் எங்களுக்கு அள்ளி குவிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிச்சா மகிமையை காணுவோம். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சத எங்களோட கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, எங்களோட சிந்தனையில தோன்றினதும் இல்லை. பரலோகம் 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 என்று சொல்றோம். பரலோகத்தை யார் பார்த்தீங்க? பரலோகத்தை யார் பார்த்தீங்க? எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், நாங்க பார்த்த இந்த அழகான எல்லா காட்சிகளையும் விட அது நல்லது, ஆசீர்வாதமானது, பரிசுத்தமானது, பிரகாசம் உள்ளது, துக்கம் இல்லாத ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான தேவனுடைய பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு மேல எங்களுக்கு சொல்ல தெரியாது. இது ஆனா உண்மையாக பரலோகம் இதுக்கு நான் சொன்னதை விட மேலாகத்தான் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்ட என்னுடைய ஜனமாகிய அவர்களை என்னுடைய ஆலயமாகிய ஜெப வீட்டுல கொண்டு வந்து வைத்து நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். சும்மா வேதத்தில் எழுதி வச்சிருக்க வார்த்தையெல்லாம் இந்த பூமிக்குரியது மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு உரியது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வசனத்தை தியானி, வசனத்தை தியானி, வசனத்தை தியானி, வசனத்தை தியானி. சாப்பிட்டா மட்டும் போதாது, சமிபாடு அடையவர்களும் சமிபாடு அடையாம இருந்தேன்னு சொன்னா பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. வசனத்தை வாசிச்சா மட்டும் போதாது, தியானிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் என்ன என்னோட பேசுறா, என்ன இன்றைக்கு ஆண்டவர் வச்சிருக்க அந்த வாஞ்சி, அந்த எண்ணம், அந்த சிந்தனை இருக்க வேணும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய ஆத்மா நித்திரையால் எழும்புற போது பாட்டு படிச்சுட்டு இருக்கு? எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? அப்படி இல்லாட்டா முயற்சி செய்யுங்க. உண்மையா தேவனோட இருந்தீங்கடா, நீங்க நித்திரையால் எழும்புற போது, கண்ணை முடிக்கிற போது உங்களுடைய ஆத்மா என்ன, ஆத்மாவே அன்றி சொல்லு பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி படிக்காட்டா பரிசுத்தப்பட்டதுக்கு ஆண்டவரே என்னிடத்துல குறைகள் இருக்குதா ஏசப்பா, அதனாலதான் இப்படி இல்லை, நான் சபையில இப்படி கற்றுக்கொண்டிருக்கேன், எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க, நிச்சயமாகவே என்ன செய்வார்? தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். 36, 37 வசனத்தை வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமான முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குரிய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து அன்னாள் என்ற ஒரு விதவை என்ன செய்தாலாம்? பானுவேலுடைய குமாரத்தி ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னிப்பிராயத்திலே, ஆமென், கன்னிப்பிராயத்திலே விவாகம் செய்தவளும் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவள். புருஷன் செத்து போனான்னு அன்னைக்கு 7 வருஷத்தால, சரியா? ஒரு 25 வயசுல கட்டினாண்டு வைப்போமே, அந்த நாளையில வெள்ளனை கட்டி இருக்குங்க இல்லையா? அந்த நாளையில என்ன படிப்பும் இல்லையா, ஒன்றும் இல்லை. சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்ச காலத்துல என் அம்மாவே 17 வயதோ 16 வயசுல கட்டிட்டா இல்லையா? அப்ப மரியாள் வளர்ந்த காலத்துல, அன்னாள் வளர்ந்த காலத்துல, சரி ஒரு குத்து மதிப்பு கணக்குக்கு 25ல கட்டினாண்டு வைப்போமே, 32 வருஷம் வயசு வரையில புருஷனோட வாழ்ந்து கிட்டத்தட்ட 84 வருஷம் வயசு இருக்குமா? அப்ப புருஷனோட வாழ்ந்து புருஷன் செத்த பிறகு அவள் என்ன செய்தாலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாள். 30 வயசுல விதவி ஆயிட்டு அந்த வைப்போமே, 84 வயசு. எத்தனை வருஷம் தேவாலயத்துல இருந்தாள்? 30 வயசுல கட்டி எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிச்சோன்னா 84 சொல்லிச்சோன்னா 53 வருஷம். 53 வருஷம். ஒரு 2 மணித்தேலம் ஜெயிச்சலி ஆராதனைக்கு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நெளியுதெல்லாம் என்ன, 2 மணித்தியாலம் இருக்கிற, 4 மணித்தியாலம் பாஸ்டிங் இருக்கிறதுக்கு நெளியுது. உண்மை இல்லையா? நித்திர வருது அங்க பாருங்க. ஹலோ பாலில்லாம் ஹாடு நுவன் உல் பாருங்க, இப்படி பாட்டு படிச்சு கூட இது என்ன சரி படுக்கட்டு. ஆத்மா தேவனிடத்துல வந்திருக்கு, சரீரம் களைச்சு போயிருக்கு இல்லையா? இரவு பகலா வேலை, இரவு பகலா மணித்தியால கணக்குல கம்ப்யூட்டர்ல இருந்து ஸ்பில் பண்ணினா பின்ன என்ன செய்யும்? சரீரம் சிரித்தனாகும் தானே இல்லையா? தம்பி பைபிள் வாசிங்கன்னு சொல்லி சொன்னா சிரித்தனாகும் தானே. சரி, ஆனா அந்த விதவை சிரித்தனாக இல்லை. கிட்டத்தட்ட 50-55 வயசு வருஷம் தேவாலயத்திலே இரவும் பகலும் 4 மணித்தேலம் தொடர்ந்து இருக்க முடியாது. சூப்பைய போகணும், ஒரு என்னது மலுவலுக்கு போகணும், எழுப்பி ஒரு நெளிக்கணும், அதை போய் ஒரு அடுப்பு பார்த்துட்டு வர வேணும். நாங்க பாருங்க, நாங்க பண்ற கூத்துகள், நாங்க எந்த மத்தியில் நடக்கிற கூத்துகள், நாங்களே பெரிய கூத்தாட்டக்காரர்களா இருக்கிறோம். எங்களுக்கு எங்களோட கூத்தாட்டத்துக்கு மேளமும் தேவையில்லை, மியூசிக்கும் தேவையில்லை. ஆமே, அந்த விதவை 50 கிட்டத்தட்ட எங்கட கணக்கின்படி 50-55 வருஷம் தேவாலயத்தை விட்டு விலகாமல். அப்ப நீங்க புத்திசாலிகள், நீங்க சும்மா அந்த புறாக்கள் போல கேள்வி கேட்கிற ஆக்கள் வச்சுக்கொள்வோமே. அப்ப 54 வருஷமா அவள் சூப்பையே போகலையா?
கேட்டாலும் கேட்பீங்க. ஆனா அவள் தேவாலயத்துல இருந்தாளாம். அல்லேலூயா. தேவாலயத்துல இருக்கிறவளை தேவன் தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். அல்லேலூயா. அவள் தேவாலயத்துல இருந்தால் அவளும் தீர்க்கதரிசியாய் இருந்தாள். தேவ சமூகத்துல தேவனோட இருக்கிற போது நான் ஏசப்பாட்ட கேட்டேன். சின்ன நிலை ஆரம்பத்துல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல, ஏசப்பா நான் இப்படியே இருக்கிற என்ன பரிசுத்தமாக்கி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என்ன பரிசுத்தமாக்கி எடுத்துக்கொள்றதுக்காகவா? அதுதானா தேவனுடைய நோக்கம் மாத்திரம்? பரிசுத்தமாக்குறது நோக்கம், எடுத்துக்கொள்றது நோக்கம். இது ரெண்டுக்கும் இடையில் எவ்வளவு காரியம் இருக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்துக்கும் இடையில் எவ்வளவு காரியம் நடந்திருக்குது யாருக்கு தெரியும்? இப்படி நடந்திருக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். ஆவியானவர்கிட்ட கேட்டாதான் தெரியும், சொல்லி தருவார். அல்லேலூயா. எவ்வளவு காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவனுடைய பாதத்துல உண்மையா இருக்கிற மனுஷனை தேவன் தீர்க்கதரிசியாய் மாற்றுறது மாத்திரமல்ல, 50 வருஷம் 60 வருஷமா இவள் தேவாலயத்தை விட்டு விலகாம இருக்கிறாள். அவள் வெளியில வந்து இயேசுவை குறித்து பேசுகிறாள். யார் சொல்லிக் கொடுத்தது? யார் சொல்லிக் கொடுத்தது? அவளோட இருக்கிற தீர்க்கதரிசனத்தின் ஆவியாகிய பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர். தேவாலயத்துல இருக்கிற மனுஷனிடத்துல தேவ ஆவியானவர் குடிகொண்டிருப்பார். அல்லேலூயா. என் தேவனுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. இயேசு சொன்னாரா? அப்ப தேவனோட நாங்க இருப்போமா இருந்தா தேவ ஆவியானவர் எங்களோடு எப்பொழுதும் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். கவனமா இருக்க வேணும். தேவ ஆவியானவர் போறது தெரியாது, வாரது தெரியும். அல்லேலூயா. போறது தெரியாது. அடிக்கடி செக் பண்ணி கொள்ளணும். ஆவியானவரே நான் சந்தேகப்படல, இருக்கிறீங்களா? உன் மகனை நான் இருக்கிறேன், உன் மகளை நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை சோதிக்க வேண்டாம், அவரை டெஸ்ட் பண்ணவும் வேண்டாம். நீங்க உறுதிப்படுத்துறதுக்காக சமாதானமா காரியத்தை செய்யுங்க. தேவாவியானவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். என்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால இல்லாமல். அல்லேலூயா. எவ்வளவு வில்லங்கமான டெரரிஸ்ட் நாங்கள் தெரியுமா? இந்த டெரரிஸ்டுகளையே இயேசுவின் பிள்ளைகளாய் ஆவியானவர்களுக்கு மாத்தி இருக்கிறார்கள். நாங்க சாட்சி. அல்லேலூயா. நான் சாட்சி. அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற அநியாயம் செய்யற, துவக்கெடுத்து குண்டெடுத்து வெடிக்க வைக்கிறவங்க இல்ல டெரரிஸ்ட். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் கிரிகை செய்த நானும் நீங்களும் தான் டெரரிஸ்ட். அல்லேலூயா. இந்த டெரரிஸ்டுகளிலே தேவனுடைய ஆவியானவர் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால கழுவி எங்களை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் தான், ஆவியானவர் தான், இயேசுவின் ஆவியானவர் தான் எங்களுடைய மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் அதை செய்யும். ஆமென். வாசிங்க. இப்ப அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று 38வது வசனம். அவளும் அந்நேரத்திலே வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். யாரை குறித்து பேசினாள்? இயேசுவை குறித்து. இவளுக்கு அப்படி தெரியும் இயேசுவை பற்றி. ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல இருங்க, தேவ பாதத்துல இருங்க. நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் தேவனோட இருங்க. நேரம் வீட்டுல இல்லையோ போக்கில மரத்துல தேவனை தியானிங்க, கர்த்தரை தியானிங்க. இந்த வருஷம் 52 கிழமையும் தேவன் எங்களுக்கு செய்ததை நினையுங்க. நினைத்தவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எப்பொழுதும் அவரை நினையுங்க, எப்பொழுதும் அவர் செய்த நன்மைகளை நினைங்க. தீமை வராது, தீங்கு வராது, பாவ சிந்தனை வராது, பொல்லாத காரியம் உங்களை நெருங்காது. வராதுன்னு நான் சொல்லல, வரும். ஒன்றுமே உங்களை அணுகாது. கர்த்தர் எங்களுக்கு முன் செல்லுகிறபடியாக எங்களுக்கு முன்னால வருகிற எல்லா பிசாசுடைய சுத்தி திரிந்து வேலை இல்லாம சுழண்டு திரிகிற பிசாசு போடுற எந்த காரியத்தை எங்க இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, பிரயாணத்துல இருந்தாலும் சரி, வேற தேசத்துல இருந்தாலும் சரி, கர்த்தரை உங்களுக்கு முன்னால வையுங்க. அதான் நீதிமொழி நாங்கள் வாசிச்சோம். என் புத்திய கேள், என் புத்திய கேள், என் புத்திய கேள், என் புத்திய கேள். இந்த வழியில நட, அப்பாவுடைய வழியில நட. எனக்கு உனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு ஜீவனை தந்த ஜீவனுள்ள தேவனுடைய பாதையில நட. உலகம் அழிஞ்சு போகலாம், இந்த உலகம் அழிந்து போகலாம். கர்த்தர் தம்முடைய நாமத்தினால எங்களை நாமத்தை மகிமைப்படுத்துவேன். நான் உன் நாமத்தை மகிமைப்படுத்துவேன், உன்னுடைய நாமத்தை நான் பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுக்கு சொன்னவர் அதே வாக்குத்தத்தம் எங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. புது வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் வேணும் என்று அநேக ஜாதி நாங்கள் இல்ல. ஆண்டவர்களுக்கு வேதத்தில் எழுதி வைக்கிற சகல வாக்குத்தத்தமும் எனக்கு சொந்தம். யாரும் சொந்தம் என்று எடுத்துக்கொள்ள பிரச்சனை, எனக்கு சொந்தம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். புதிய ஆண்டுக்குள்ள நாங்க போக போறோம். தேவனுடைய வெளிப்பாடுகளுக்காய் காத்திருந்து தேவனுடைய கிருபையோடு நாங்கள் கடந்து வரும்படி எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த மரியாள் தன்னை எப்பொழுதும் ஆயத்தமாய் வைத்திருந்தாள். மரியாதை வைத்திருந்தாள் என்று சொல்றதுக்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை. பரிசுத்தமானவர். அல்லேலூயா. மரியாளுக்கு தெரியாது இப்படி எல்லாம் தனக்கு நடக்க போகுது, தன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. மரியாளுக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் கூட பேச இல்லை. உன்
பரிசுத்தமா இருந்தால் தேவன் தம்முடைய கபிரியலை எங்கள் மத்தியிலேயும் அனுப்புவார். அதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் கபிரியலை அனுப்புறாரே இல்லையோ, இயேசுவே எங்கள் மத்தியில வந்து நின்று பேசுவார். அல்லேலூயா. நாங்கள் விசேஷித்தவர்கள். தேவா நாங்கள் எதனால் விசேஷித்தாங்கள்? தேவன் எங்களோட இருக்கிறபடியா. எங்களுக்கெல்லாம் கபிரியல் வரவனோட ஆசைப்படாதீங்க. அன்னைக்கு மரியாளுக்கு கபிரியல், இயேசுவை தெரியாது. எங்களுக்கு இன்றைக்கு இயேசுவே எங்கள் வாழ்க்கையில கலந்திருக்கிறபடியால எங்களுக்கெல்லாம் கபிரியலும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. கபிரியலை படித்த தேவனே எங்களுக்கு முன்னால நிற்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் விசேஷித்த என்னை பொறுத்தவரையில இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபைக்குள்ள இருக்கிற நாங்கள் அதிகம் பாவம் செய்தாலும் என்னை பொறுத்தவரையில நான் சொல்றது சரியோ பிள்ளை எனக்கு தெரியல, மரியாதை விட நாங்க விசேஷித்தவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏனென்றா இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு என்னுடைய ஆண்டவர் தங்களை தமக்கு பிள்ளைகள் ஆக்கி இன்றைக்கு உங்களோட வேசி பிள்ளைகளாகாதபடி எங்களோட பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு கோடி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணி புதிய ஆண்டுகளை கடந்து போக கர்த்தர் புதிய கிருபைகளை எங்களுக்கு தரும்படி நாங்கள் கற்றுக்கொண்டதை மனசுல வச்சு, மரியாள் அவரை குறித்து சொல்லப்பட்டதை தன் இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாளாம். நாங்கள் புதிய ஆண்டுகளை போக போனோம். கர்த்தருக்கு சித்தமான போவோம். அல்லேலூயா. நாங்க என்ன செய்ய வேணாம்? கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை மனசுல வச்சு சிந்தித்து தியானித்து புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கண்களை மூடி எங்களை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபத்துல வருவோம். அல்லேலூயா. ஜெபத்தோட தேவனிடத்துல வருவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எங்களோடு இருக்கிறபடினால் அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளைகளை உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. கர்த்தருக்கு பிள்ளையார் கூட இருக்கலாம், பிரதிஷ்டை பண்ணு. அல்லேலூயா. வெளிப்பாடுகள் அப்பொழுதுதான் எங்களுக்கு பிள்ளைக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் கூட தகப்பன் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் தாமே எங்களை வைத்து எங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, எங்களுக்குரிய நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை என் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற மகா பரிசுத்தர் எங்களோடு இருக்கிறார். எங்களுக்கு கபிரியல் வருவார் என்று நான் சொல்ல இல்லை, இயேசு கிறிஸ்துவே எங்கள் மத்தியில இருந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசையா, ஓ நன்றி இயேசையா, நன்றி இயேசையா, ஓ நன்றி இயேசையா. என் பாவம் மன்னித்த என் இயேசுவே, உம்மை நான் ஒருபோதும் மறவேனையா. என் பாவம் மன்னித்த என் இயேசுவே, உம்மை நான் ஒருபோதும் மறவேனையா. நன்றி இயேசையா, செய்யும்படி கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்தும்படி வசனத்துக்காக நாம் ஒப்பு கொடுத்து மாலா ஜெபம் பண்ணுங்க. நன்றி இயேசு சுவாமி. அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் தகப்பனை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி உங்களுடைய வார்த்தைகள் எசப்பா ராஜாவே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்க தந்த இறக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி எசப்பா ராஜாவே. நீங்க தம்மை பொருட்படுத்த எசப்பா இந்த வார்த்தையின்படி நாங்களும் எசப்பா உங்களுக்குள்ளாக வாழ வளர இயேசு ராஜாவே. அப்பா, எங்கள் புறஜாதிகளாகி எங்களுக்கு நீங்க வெளிச்சத்தை தந்த தெய்வம், அதற்காக கோடி நன்றி, கோடி ஸ்தோத்திரங்கள். அப்பா, எங்களை நீங்க தாமே
வழி நடத்துங்க. எங்களுக்குள்ளாகவும் ஏசப்பா உங்களுடைய காரியங்கள் நடக்கத்தக்கதாய் வெளிப்பாடுகள் வரத்தக்கதாய் ஏசப்பா அன்னாளுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்தீங்களே, சிமியோனுக்கு கொடுத்தீங்களே ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் வெளிப்பாடுகளை தகப்பனே நீங்க தாமே வெளிப்பாடுகளை காரியங்களை மரங்களை ஏசப்பா இன்னுமா எங்களுக்குள்ளாக நீங்க கிரியை நடப்பிக்க கிருபை செய்ய பாண்டு செபிக்கிறேன் ஏசப்பா. நீங்க பொறுப்படுங்க ராஜாவேண்டு செபிக்கிறோம். உங்களுடைய காரியங்கள் வெளிப்பாடுகளை தாங்க பாண்டு செபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம் ஏசப்பா. இன்னுமா உங்களுக்குள்ளாக வாழவும் வளரவும் கிருபை செய்யுங்க. 100க்கு 100 பலன் தர உதவி செய்ய பாண்டு செபிக்கிறேன் ஐயா. புதுவட ஆராதனை பொறுப்படுங்க. தேவ ஆவியானோர் வழி நடத்துங்க. தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் இந்த பரிசுத்த ஆவியானோர் நடத்துங்க என்று செபிக்கிறேன் ஐயா. ஆராதனை முற்றுமுழுமாய் பொறுப்படுங்க. நீங்க வழி நடத்துங்க. நீங்க சொன்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லி கொடுங்கப்பா. வாக்கு தத்தங்களை தர அப்பாக்கு சீத்தமான அப்பா தாங்க அப்பா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும் ராஜாவை நீங்க வழி நடத்துங்க என்று செபிக்கிறோம் ஐயா. முற்றுமுழுமாக எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஏசப்பா. எங்கள் பலவீனங்களை உங்களுடைய பலம் பூர்வமாய் விளங்குறதுக்காய் நன்றி சொல்கிறேன் டாடி. வழி நடத்துங்க, கூட இருங்க, சொல்லித்தாங்க. எல்லா காரியங்களுக்கும் என்ற தெய்வம் எங்களுக்கு முன்பாக நடந்து செல்கிற தெய்வம். தடைகளை நீக்கிற தயாபரன் முன்பாக நடந்து செல்கிறதுக்காய் நன்றி சொல்லி ஏசப்பாவுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என்ன தலையங்க செய்றீங்க? நான் தலையங்க சொல்ல இல்லை. யாருக்கு ஸ்ரீமன் என்ன தலையங்க கொடுக்கல? ஏதாவது போஸ்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க. வெளிப்பாடுகள் தருகிற தெய்வம் அப்படி வருவா ஆயுதத்தோட போகும். முழு மனதோடு ஒப்புக்கொடு. அல்லேலூயா. முழு மனதோடு ஒப்புக்கொடுங்க. எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. ஒரு சின்ன ஒரு சாமான் உங்களுக்கு கிடைக்குது, அல்லது சின்ன ஒரு வாழ்த்து செய்தி வருகுதா, உங்களை ஒரு ஆள் நினைச்சு டெலிஃபோன் அடிச்சு விசாரிக்குதா, முழு மனதோடு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எனக்கு இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்னது அதுதான். நல்லா துதி, கர்த்தரை துதி, அதிகம் துதி, துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ண சொல்லு என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் ஊடாக அன்றையில ஜெபிக்கிற போது அன்றை மூலமா கர்த்தர் எனக்கு உங்களுக்கு சொல்ல சொல்லி சொன்னதுதான். முழுமனதும் துதி, நல்லா துதி, துதி, ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, ஜனங்களை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லு. பிள்ளைகளுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். புதிய ஆண்டு 10ஆம் மாசமே ஆண்டவர், இந்த வருஷம் 10ஆம் ஆண்டே கர்த்தர் 2021ஆம் ஆண்டுக்குரிய என்னுடைய காரியங்களை கர்த்தர் எனக்கு சொன்னாங்க. அப்படிதான் எனக்கு கர்த்தர் சொல்றாரு. போனப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கு முதல் வருஷம் அப்படிதான் சொன்னாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்துருங்க. பெரிய கர்த்தர் நீங்க உங்களுடைய ஒப்பு கொடுப்பின்படி பெரிய கர்த்தர் தம்முடைய கிருபையில உங்களுக்கு பெரிய காரியம் செய்யலாம். முழு மனதோட ஒப்பு கொடுங்க, முழு மனதோட ஒப்பு கொடுங்க, முழு மனதோட. என்னவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, சின்னனோ பெருசோ எல்லாத்தாலும் முதலாவது தேவனை கனம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. நாங்க வீட்டுல காணிக்கை எடுக்கிறது இல்லை, ஒரு நாளும் எடுத்தது இல்லை. ஆனா சபையா நீங்க கேட்டுக்கொண்டது நிமித்தம், உங்கள் நிமித்தம் காணிக்கை எடுக்கிறோம். அல்லேலூயா. காணிக்கை தசவாங்க நீங்க கொடுக்க விரும்பினா கொடுக்கலாம், கட்டாயம் இல்லை. இங்க வந்து காணிக்க தசமவாகம் இந்த சபையில நீங்க தான் கர்த்தருக்கு காணிக்கையும், நீங்க தான் தசமவாகம் கர்த்தருக்கு நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்கள் எடுத்துக்கொள்வோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்கள் எடுத்துக்கொள்வோம், நாங்க ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்டீபன் ஜெபம் பண்றீங்களா? காணிக்கைக்காக நின்று நீங்க ஜெபம் பண்ணுங்க. காணிக்கைக்காக தசமவாகங்களுக்காக கொடுக்கிற பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிக்கும்படி. அது மாத்திரமல்ல, இவைகளை தகுந்த இடத்துல சரியான இடங்களுக்கு நாங்க பாவிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஸ்ரீமன் ஜெபம் பண்ணுவார். நாங்க சேர்ந்து கொள்வோம். கொடுத்த ஆக்களை மாசுவரிங்க ஏசப்பா, கொடுக்க முடியாத ஆக்களை மேசப்பா என்ன மாசுவரிங்க ஏசப்பா, ஏசப்பா நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஷபு. அல்லேலூயா. எல்லாரையும் குனியவன். ஐயத்துல எப்ப குடும்பம் செய்ய உங்களுக்கு தான் நீங்க
சரி நான் pray பண்றேன். சரி அல்லேலூயா ஆமென். கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கென்று கொடுத்ததை உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. என்ற கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நீங்க சொன்னீங்கப்பா இந்த சபையில இருந்து நீங்கள் என் பிள்ளைகளை நீங்கள் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கைகளுக்கும் ஒவ்வொரு உதவிகளுக்கும் ஒவ்வொரு பணங்களுக்கும் நான் இந்த சபையில இருக்கிற பிள்ளைகளை கொடுக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நாங்க அப்படியே பொதுவா சேர்த்து ஆண்டவரே சர்ச் அக்கவுண்ட்ல போட்டு அதுல இருந்தா நாங்க எடுத்து செய்யணும். அவர்களுடைய அளவை நீங்க தான் அறிவீங்க இயேசப்பா. முந்தினவனுக்கும் குறைஞ்சது இல்ல, பிந்தினவனுக்கும் மிஞ்சினது இல்லை இயேசப்பா. எல்லாருக்கும் சமமாய் கொடுக்கிறது உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு பணங்களும் வீணாய் போகாதபடி கர்த்ததாமே ஞானம் புத்தி அறிவு கொடுத்து ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி தகப்பனே. இந்த நல்ல பரிசுத்த நாளுக்கு கை கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளை கத்த தந்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீதியா இருக்கிற நாட்கள் ஆண்டவரே இந்த ஆண்டிலும் ஆண்டவரே இன்னும் ஒரு 3 நாட்கள் இந்த வருஷம் முடிய போது இயேசப்பா. புது வருஷத்துக்குள்ள உம்முடைய கிருபையினால நாங்கள் கடந்து வர கர்த்தர்களுக்கு உதவி செய்வீர்களாக எங்களை தாங்குங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள், பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பார்க்க போகிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசப்பாவின் பரிசுத்தமான ஜீவனுள்ள நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட விடாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்பி ஆக்குகிறார். கடலுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ இது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நியாயத்தை செய்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் எங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எங்களோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்கள் இஷ்டவேலோடும் விசேஷமா இந்த சபையோடு இந்த பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரோடும் இன்று வந்த சதா காலங்களில் நிறைவாய் தங்குவதாக. ஆமென் ஆமென் ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். ஆமென். நல்ல தகப்பனே, அந்த அம்மா கூட அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்த அந்த தண்ணீரை உங்களுடைய ரத்தமாய் நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க இயேசப்பா. அதனால அம்மாக்கு சுகபல ஆரோக்கியம் உண்டாகட்டும் இயேசப்பா. விசேஷமா இந்த சபையில யாராவது பிள்ளைகள் வியாதியோட இருந்தா நீங்க சுகம் கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. வியாதியெல்லாம் போயிட்டு இனி காண மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றது. ஆமென். விசுவாசிங்க. கர்த்தருடைய பெரிய கிரியைகளை கண்டு மகிழ்ந்து கர்த்தருக்கு வந்து சாட்சி சொல்லுங்க. ஆமென். சுகம் கொடுக்கிறது நாங்க இல்ல, கர்த்தர் இயேசு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடித்தார்.